இன்னைக்குள்ள கன்டென்ட் என்னன்னு பார்த்தோம்னா, பைபிள்னா என்னங்கிறத பார்ப்போம். ஓகே. கண்டிப்பா நெறைய மக்களுக்கு தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. நெறைய மக்களுக்கு தெரியாம இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஈவன் கிறிஸ்டியன்ஸ் கூட நெறைய பேருக்கு தெரியுமாங்கிறது டவுட் தான். பைபிள்ங்கிற வார்த்தையோட அர்த்தம் புத்தகங்கள் இல்லன்னா புத்தகங்களின் தொகுப்புன்னு வரும். மோரோவர் பைபிள்ங்கிற வார்த்தை பைபிள்லயே கிடையாதுங்கிறதும் எதார்த்தமான ஒரு உண்மை. இப்ப நம்ம ஹிஸ்டரிய பார்த்தோம்னா, இது ரோமன் கத்தோலிக்க பைபிள்னு ஒரு பைபிள் உண்டு. அதாவது ஆர்சி பைபிள். இதுல மொத்தம் 73 புத்தகங்கள் இருக்கும். உங்கள நெறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. பைபிள்ல உள்ள புத்தகங்கள் எல்லாமே அனானிமஸ் புக்ஸ். அதெல்லாம் யார் எழுதுனாங்க? எதுக்கு எழுதுனாங்க? இன்னை வரைக்கும் யாருக்குமே தெரியாது. சோ கமிங் பேக் டு தி பாயிண்ட். இப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு பிரிவினர் எழுந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த 73 புத்தகங்கள் ஒரு 7 புத்தகங்கள் தேவனுடைய வார்த்தைங்கிறதுல சந்தேகம் இருக்குது. அதாவது இது தேவனுடைய வார்த்தைகளாங்கிறதுல அதிகப்படியான சந்தேகங்கள் இருக்குது. அதனால இத நம்ம தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லி கருத முடியாது. எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா 73 புத்தகங்கள் கொண்ட பைபிள் 66 புத்தகங்கள் கொண்ட புரொட்டஸ்டன்ட் பைபிளா மாறுது. அந்த 66 புத்தகங்கள் கொண்ட புரொட்டஸ்டன்ட் பைபிள் தான் இன்னைக்கு வரைக்கும் பெரும்பான்மையான கிறிஸ்தவர்களால பயன்படுத்தப்படுதுங்கிறதும் உண்மையான ஒரு விஷயம். பட் தேர் ஆர் பீப்பிள் இன்னும் இந்த உலகத்துல அந்த 73 புத்தகங்கள் கொண்ட ரோமன் கத்தோலிக்க பைபிளை நம்பி அதுவும் அந்த 7 புத்தகங்களும் தேவனுடைய வார்த்தை தான் சொல்லி நம்பி அதையும் வாசிச்சுக்கிட்டு இருக்க கிறிஸ்தவர்கள் இன்னும் இருக்கத்தான் செய்யறாங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மை.